அவங்க அடிக்கின்றார். இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மேலன். அவர் பேர் வந்து பட்ட பேர் வந்து வாட்டர்மேலன் சொல்றாங்க. அவர் வந்து ஆக்சுவலி ஆக்டர், நான் தான் ஆக்டர், அந்த ஆக்டர்னு இவர் பில்டப். அவரே நான் நடிகை, ஸ்கூல்ல நடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு. சூரி, ஜிபி முத்து இவங்களாம் ரொம்ப தரைக்குறவா பேசுறாரு. இவெல்லாம் மனுஷனா? ஜிபி முத்தாவா நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு பேசுறாரு. ஆக்சுவலி இதுவே நீங்க பேசுறதே ரொம்ப தரைக்குறவாங்க. ஆக்சுவலி ஒருத்தரை ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசுறதே வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடலாம் அவங்க மேல. ஆக்சுவலி நீ பேசுனதால எனக்கு மரியாதை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க உங்க மேல மான நஷ்ட போடலாம். நீ நடிகனே இல்லை. எப்போ ஒரு சக, ஆக்சுவலி நீங்க நடிகனே இல்லை, அப்புறம் எப்படி சக நடிகனாங்க? நீ நடிகனானது தானே சக நடிகரோ. சும்மா ஏதோ ஒரு ஃபேமஸ் ஆயிட்ட அதனால நீ காட்டு கத்துனா எல்லாரும் கேட்பாங்களா? காட்டு கத்துறான், நடிப்புன்றான். என்ன ஒன்று சொல்றேன்னா, நான் அவன் பேசுறதுக்கு அவன் வந்து மரியாதை கொடுத்து மரியாதை இருக்கும். நான் யாருக்கும் அப்படி பேச மாட்டாங்க. என்னன்னா இவன் வந்து ஜிபி முத்தா இருக்கட்டும், நடிகர் சூர்யா இருக்கட்டும், ரொம்ப தரைக்குறவா பேசியிருக்கான். ஆக்சுவலி நடிகர் சூரிய ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்னா, அவர் படிக்காத அதனால கஷ்டப்பட்டு வந்தேன், நான் படிச்சு வந்திருக்கேன் அவரை மாதிரி கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய தப்பு. என்னன்னா கொஞ்சம் அவர் ஆக்சுவலி ஜிபி முத்தும் சரி, நடிகர் சூரிய பத்தி ரொம்ப தரைக்குறவா பேசியிருக்காரு. ஜிபி முத்து ரொம்ப தரைக்குறவா பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய கஷ்டப்பட்டங்கிட்ட அவர் நினைச்ச அவர் இருந்ததுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் படிக்கல, நான் படிச்சிருக்கேன் அதனால அவரை மாதிரி கஷ்டப்படுறாரு. நீ ஒன்னும் அம்பானி இல்லை. அவர் கஷ்டப்பட்டு வந்தனா ஏன் படிச்சவன் எவனுமே கஷ்டப்பட்டது இல்லையா? நீ சொல்றது அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல நீ ப்ராப்ளம் ஆயிட்ட அதனால நீ சொல்ற எனக்கு பாக்குறவங்க எல்லாம் கிணைய இல்லை, நீ சொல்றதெல்லாம் கிறுக்கம் இல்லை கேட்கறதுக்கு. என்னன்னு ஒருத்தன் தரைக்குறவா பேசுற, அது யாரா இருக்கட்டும், ஜிபி முத்தா இருக்கட்டும் இல்ல சூர்யா இருக்கட்டும், நீ ரொம்ப தரைக்குறவா பேசியிருக்க. நீ நடிகன், நீ நடிகே இல்லை. சும்மா ஒரு போட்டோ கிடைச்சுன்னு, போன் கிடைச்சுன்னு வீடியோ எடுத்து போட்டா நீ என்ன பெரிய இல்லை, நீ நடிகனே இல்லை. கேட்டா என்ன விஷயத்துல நடிகனா, நான் வந்து அவங்களுக்கு டைம் சான்ஸ் கிடைச்சி அதனால வந்து படத்துல காமிச்சிட்டாங்க. நான் வந்து ஸ்கூல் டயத்திலே படித்தேன் அப்படின்னா, எல்லாருமே ஸ்கூல் டயத்துல ஏதாச்சும் ஒரு ஃபேன்சி கம்பெனி அந்த வீடியோ எடுத்த கூட, இந்த ஷோ ஹோஸ்ட் பண்றவங்க கூட, பேட்டி கேட்கறவங்க கூட சொல்லிப்பாரு, ஸ்கூல்ல எல்லாருமே ஃபேன்சி ட்ரெஸ் போயிருப்பாங்க. அப்ப எல்லாருமே நடிகனா? நான் சொல்றேன், அவர் வந்து எம்ஜிஆருங்கிறாரு, அவர் நான் பெரிய நடிகங்கிறாரு. நீயே சொல்லி, நான் ஊர் சொல்லணும், நீ சொல்லிக்கிறது இல்லை. இது வந்து தற்புகழ்ச்சி, ரொம்ப கேவலமான புகழ்ச்சி. நீ பண்ற அடுத்தவங்களை டிகிரேட் பண்ற, அடுத்தவங்களை மட்டம் தட்டி நீ பெரிய ஆள், நீ பெரிய ஆள் இல்லை, நீ நடிகனே இல்லை. நீ கேட்டா அவனுக்கு பட்ட பேர் நீயே வச்சுக்கிற, நீ ஏன் நடிகன்ற? என்ன விதத்துல ரொம்ப அநியாயம் பண்ற. தயவுசெய்து சொல்றேன், நீ ரொம்ப அநியாயம் பண்ற. யாரா இருந்தாலும் பேசுறோம், நீங்க வாங்க பண்ண. எப்போ ஒரு ஆள் இல்லாத போது, அவங்க ஆள் இல்லாதப்போ வீடியோல சொல்றியோ அவன் இப்படிதான் அவன் இப்படிதான் அவனால ஒரு ஆளே இல்லை, நீ வந்து தரைக்குறவா. ஜிபி முத்தும் சரி, நடிகர் சூரியும் சரி, நீ ரொம்ப தரைக்குறவா. நீ யார ஒரு ஆள்கிட்ட பேசுறியோ, நீ நீ படிச்சவன் அதனால அந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டேன். நீ ஒன்றும் பெரிய அம்பானி இல்லை. யாரோ பொதுமக்கள் வந்து உன்னை பிரபலப்படுத்திட்டான்றதுக்காக ஆக்சுவலி அவங்க கூமிட்டல நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு போறதுக்கு. பொதுமக்கள் அறிவா யோசிச்சு ஆரம்பிச்சாங்கன்னா நீ எல்லாம் கால் தூசி. நல்லா கொஞ்சிக்கோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.